பாரதிராஜா சார் வந்து நான் அங்கிள் தான் சார் கூப்பிடுவேன். ஃபேமிலி ஃப்ரெண்டு. அ எனக்கு 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 சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட்டு அருண் சொல்லும்போது என்கிட்ட அருண் சொன்னது என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் மணிமாறன் கேரக்டர் வந்து பாரதி ராஜா சார் பண்ணா நல்லாருக்கும்னாரு ஆக்சுவலா. நான் சொன்னேன், "அவர் ஆயுதத்துக்கு அப்புறம் வில்லனாவே பண்ண மாட்டாருங்க. அவர் என்கிட்டயே சொல்லியிருக்காருங்க" அப்டின்னேன். "இல்லங்க அவர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் இந்த கேரக்டர் பண்ணா எப்டி இருக்கும்?" ஏங்க எனக்கும் தெரியும் பண்ணா நத்திங் லைக் தட். பட் அவருக்கு எப்டி கன்வின்ஸ் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு நாங்க உட்டுட்டோம் சார் ஆக்சுவலா. நான் கேட்கவே விட்டேன். இல்ல வேணாம் அங்கிள்ட்ட கேட்க வேணாம். அது எப்டியும் நோ தான் ஆகும். கரெக்ட். பிகாஸ் அவர் ஆயுதத்த முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னாரு. இனிமே நான் வில்லனா பண்ண மாட்டேன்னு என்கிட்டயே சொன்னாரு நம்ம டிஸ்கஷன்ல. அப்புறம் சொன்னா மிஷ்கின் சார கேட்டோம் சார் ஆக்சுவலா. மிஷ்கின் சார கேட்டோனே, மிஷ்கின் சார் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, டேட் இஷ்யூஸ் வந்துட்டே இருந்தது சார். அவரு வந்து அந்த டைம்ல நெறைய படம் ஏதோ டைரக்ஷன் போயிட்டு இருந்தது. ம். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து மிஷ்கின் சார் டேட் இஷ்யூஸ் வரும்போது, இன்னும் அருண் மைண்ட்ல பாரதிராஜா சார்ட்ட போலாமா, போலாமான்னு இருந்தது. அப்ப என் மைண்ட் நெனச்சு சரி கேட்டுறலாம். எஸ் ஆர் நோ வாட் எவர் இட் இஸ் நம்ம அவரு அப்ரோச் பண்ணி சொல்லட்டும். பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சார். அருண் நானும் தான் போனோம் அவர் வீட்டுக்கு. நரேட் பண்ணோம். நரேட் பண்ணோனே அவரு சீன்ஸ்லாம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. கதையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு, "சரி எனக்கு ஒரு 1 டே டைம் குடுங்கன்னாரு." ஆக்சுவலா. எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது கேரக்டர் இப்படி இப்படி இருக்கனால 1 டே டைம் குடுங்கன்னாரு. அப்புறம் நான் பெர்சனலா பேசினேன். "அங்கிள் நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க தான் அதில ஆப்ட்டா இருப்பீங்க. நான் எதுவும் பெருசா கேட்கல. எனக்காக இத பண்ண முடியுமான்னு?" ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன் சார் போம்போது. இட்ஸ் நாட் நத்திங் டூ புரியுது. ஃபோர்ஸ் யூ. ம். பட் ஒன்லி இஃப் யூ லவ் இட். பட் இட் வில் பி வெரி ஹேப்பி இஃப் யூ டூ இட் அப்டின்னேன் சார். நெக்ஸ்ட் டே வந்து நான் பண்றேன்ட்டாரு சார் ஆக்சுவலா. அவர் வந்து இந்த ரோல் நான் பண்றேன்னு சொன்னம்போது, திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ் சார். அண்ட் அவர் அந்த மணிமாறன் கேரக்டர் உள்ள வரும்போது, ஆப்போசிட் ராக்கி கேரக்டரும் பயங்கரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப படமா கரெக்ட். பார்க்கும்போது. ம். அந்த படம் வந்து பெரிய ஷேப் அவுட் பண்றதுக்கு பாரதிராஜா சார் காரணம். அண்ட் இன்னைக்குமே ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டூ ஹிம் சார். ஏன்னா வந்து ராக்கி படம் வந்து எனக்கு திருப்பி பார்க்கும்போது ஃபிலிமோகிராஃபில வந்து சார் நடிச்ச 2 வில்லன் படம். ஒண்ணு வந்து ஆயுதம் இன்னொன்னு வந்து ராக்கி. ஃபீல் வெரி ப்ரவுட் சார். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வந்து தெறி பண்ண வேண்டியது விஜய் சார் படம். அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த வில்லன் நெகட்டிவ் ரோல்னால. அதான் மகேந்திரன் சார் பண்ணாரு. ஏன்னா ஆமா. எனக்கு தெரியும் விஜய் சாருக்கு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் உனக்கு நான் இப்ப இத நான் பண்றேன் அப்டின்னா, ஐ ரியலி லவ் யூ அப்டின்னாரு சார் ஆக்சுவலா.